2026ஆம் ஆண்டு நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரெழுச்சியோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரம்பரியமிக்க இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுக்குழு இன்று நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக திருவாரூர் மாவட்டத்திற்கான மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா இன்று காலை சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பச்சிலம் பிறைக்கொடியை ஏற்றி வைத்துவிட்டு இங்கே வருகின்றிருக்கிறோம். இந்த பொதுக்குழுவினை தொடர்ந்து இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலே தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலே இணையக்கூடிய நிகழ்வு திருவாரூர் மாவட்டம் மாத்திரமல்ல, கடந்த ஒரு மாத காலமாக சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை அணி அணியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நோக்கி திரண்டு வந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சியிலே பங்கேற்றிருப்பதோடு சமுதாயத்தின் குரலாக அமைச்சரவையிலும் இந்த சமுதாயத்தின் குரல் ஒலிக்கிறது என்ற அடிப்படையிலும் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக இந்த ஆட்சியிலும் நடைபெறும் என்ற அடிப்படையிலும் அதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சர்களும் இருந்து களத்திலும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சி தொடர்ச்சியாக நடைபெறும். தமிழகத்திலே அசைக்க முடியாத சக்தியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திகழக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாயிருக்கிறது. சார், 3% இடஒதுக்கீடு 7% கேட்டு நீண்ட காலமா இஸ்லாமியர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுக்குமா சார்? 3% இடஒதுக்கீடு முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடைய தொடர் கோரிக்கையின் அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. இருப்பினும் அதனைத் தொடர்ந்து அந்த இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ச்சியாக வைத்து வந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தலைமையிலான குழு சமுதாயத்தின் சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கோரிக்கையாக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்த போது அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அது நடக்கும். அப்போது பேசிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விரைவிலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய காரணத்தினால் அதையெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து சமுதாயத்துடைய கோரிக்கையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கோரிக்கையை பரிசீலிப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள். மற்ற மதத்திலேருந்து இஸ்லாம் வர்றவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன சார்? 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த அரசாணையின் அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 7 பிரிவினருக்கு மாத்திரம் இடஒதுக்கீடு என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டதை தான் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் சட்ட வல்லுநர்கள் தொடர்ச்சியாக ஆலோசித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான மேல்முறையீடு செய்வதா, அரசாணை ஏதேனும் புதிதாக பிறப்பிப்பதா, இல்லை ஏதேனும் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதா என்பதை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பரிந்துரையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை. கர்நாடகாவில் இருந்து தண்ணி மேட்டூர் அணை இப்போ நம்ம தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீர் தர மறுக்கிறாங்க. இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தோட சேர்ந்த அமைச்சருங்கனால இந்த தண்ணியை கேட்டு பெறுவதில் உங்களோட அழுத்தம் எப்படி இருக்கும்? காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பின்படி 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஜூன் மாதத்திலேயே 12ஆம் தேதி நம்ம தொடக்கக்கூடிய வகையிலே 9 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு வழங்கியிருக்க வேண்டும். ஜூலை மாதத்தில் வழங்கியிருக்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை. ஆகஸ்ட் மாதத்தில் வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்க வேண்டும். இதையெல்லாம் கண்காணித்து நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு
பாராமுகமாக இருப்பது நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசினை அதற்கான வேண்டுகோளை தொடர்ச்சியாக விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை காவிரி நீர் வராதது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினாலும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் பம்பு செட்டு மூலம் விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அவர்களுக்கு தேவையான மின்சார வசதி மும்முனை மின்சாரத்தை 14 மணி நேரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் தற்போது அந்த மின்சாரம் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொன்னால் டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்களுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 5 மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதியில் 400 கிலோவாட் துணை மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 2 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். அவரும் விரைந்து பரிசீலிப்பதாக உறுதியளித்திருக்கிறார். விரைவிலே அந்த 400 கிலோவாட் மின்சாரம் பாபநாசம் பகுதியில் இருக்கக்கூடிய சாலியமங்கலத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. அது வரும் என்று சொன்னால் இந்த தண்ணீர் பிரச்சனை குறிப்பாக மின் மோட்டார் மூலம் இந்த பம்ப் செட்டை இயக்குவது எளிதாகிவிடும். திருவொற்றியூர்ல மாட்டு இறைச்சி கூட எல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு இப்ப இந்து அமைப்பினர்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு? பொதுவா தமிழகம் மாத்திரமல்ல இந்தியா முழுமைக்குமே இது போன்ற சக்திகள் சமூகத்திலே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சமூகங்களுக்கு இடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சுமூகமாக சென்றிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு புதிய விவகாரங்களை கிளப்பி விடுவது வாடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து இது போன்ற தேச விரோத சக்திகளை நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய சக்திகள் மீது தன்னுடைய நடவடிக்கையை உறுதியாக எடுத்து எந்த நடைமுறை எதெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அதை பின்பற்றுவதற்கு இந்த அரசு உறுதியாக நடவடிக்கை எடுக்கும். முஸ்லீம்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் தொடர்பு வீரரா உள்ளாட்சி தேர்தல் நடைபெற தேர்தலே கூட்டணி தொடர்பு கடந்த மாதம் இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுக்குழுவிலே சிறப்பாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த அரசு அமைய இந்தியன் முஸ்லீம் லீக் எப்படி துறைகிறதோ அதே வகையிலே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் நடைபெற இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுடைய இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகத்துடன் இந்திய முஸ்லீம் லீக் தோழமை தொடரும் என்பதை உறுதியாக முடிவெடுத்து பொதுக்குழுவில் தீர்மானமாகவும் நிறைவேற்றியிருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சிறுபான்மை அமைப்புக்கான நிதி வந்து எஃப்சிஆர்ஏ சட்டத்தை வந்து மத்திய அரசு திருத்தம் செய்து சட்டம் கொண்டாடுறாங்க. அதை வந்து திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியும் எதிர்ப்பு கொடுத்தோம். உங்களோட தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? பொதுவாக இந்த ஒன்றியத்திலே இந்த பாஜக அரசு அமைந்த பிறகு சிறுபான்மை சமுதாயத்திற்கு பல்வேறு எண்ணங்களையும் சவால்களையும் எடுத்து வரக்கூடிய ஒரு அடிப்படையில் தான் இந்த எஃப்சிஆர்ஏக்கு ஒரு கட்டுப்பாடு என்ற வகையில் அந்த நிதி வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு எதிராக அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கும். அதையும் இந்த அரசு வலியுறுத்தும். சார், தமிழக அமைச்சரவை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரி பரிந்துரைகள்லாம் உங்கள் சார்பாக எடுத்து வச்சிருக்கீங்க அரசுக்கு? தமிழக அரசினுடைய 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்திலே தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஆய்வுக் கூட்டம் கடந்த 1 மாத காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தினமும் ஒரு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பல்வேறு பரிந்துரைகளை நாங்கள் அளித்திருக்கிறோம். நிதிநிலையை பொறுத்து அவற்றை எல்லாம் பரிசீலனை செய்து ஏற்கனவே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை அதற்கான நிதிகளை உயர்த்தி தருவோம் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் என்ற முறையில் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். அதையும் தாண்டி இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏஐ தொழில்நுட்பத்தெல்லாம் உட்புகுத்தி இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், கல்லூரிகள், கல்வி உதவித்தொகைகள், கபரஸ்தான் கல்லறை தோட்டங்களுக்கான கட்டுமானங்கள், சாலை வசதிகள் போன்றவை பல்வேறு கோரிக்கைகளாக அளித்திருக்கும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் நிதித்துறை செயலாளர்களிடத்திலும் எங்களுடைய பரிந்துரைகளை அவர்களிடத்தில் அளித்திருக்கிறோம். பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே நிச்சயமாக சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் மகிழக்கூடிய வகையில் நிச்சயமாக அறிவிப்புகள் இடம்பெறும். கர்நாடகாவில் மேலகாத்தாட்டு ஆலை கட்டுறது வந்து அது சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்க. இது உங்களோட பார்வையில்? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த அரசுகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எப்படி அழுத்தம் திருத்தமாக
தங்களுடைய குரலை எழுப்பினார்களோ, நீதிமன்றத்தில் எப்படி வழக்காடினார்களோ, அதே வகையில் இந்த மேகதாது அணை கட்டப்படாமல் இருப்பதற்கு, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள் காப்பதற்கு நிச்சயமாக இந்த அரசு எல்லா வகையான முயற்சிகளும் நிச்சயம் மேற்கொள்ளும்.